சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. மேலும் ஜெயிலர் 2 படம் முடிஞ்ச உடனே கேக் வெட்டி படத்துடைய இறுதியை கொண்டாடி இருந்தாங்க. ஆனால் மீண்டும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டு இருக்காராம் ஜெயிலர் 2ல். என்னடா ஜெயிலர் 2 தான் முடிஞ்சிருச்சே, மீண்டும் ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு? அதாவது டப்பிங் போகும்போது சில காட்சிகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவ்வளவு திருப்தி கிடைக்கலையாம். அதனால் இந்த காட்சிகளை மீண்டும் எடுக்கலாம் என சூப்பர் ஸ்டார் சொன்னதின் பேரில் நெல்சன் மீண்டும் அந்த காட்சிகளை படமாக்கிட்டு வராரு. இப்படி ஒரு படத்துலேயும் ஒவ்வொரு சீன்ஸையும் பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணிட்டு வராரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா தலைவர் 173 படம் இன்னுமே ஆரம்பிக்காமல் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டாரு ஷங்கர். அதாவது ஷங்கர் கடைசியாக எடுத்த இந்தியன் 2ஆக இருக்கட்டும், கேம் சேஞ்சராக இருக்கட்டும், 2 படங்களுமே படுதோல்வி, பெரும் நஷ்டத்தை கொடுத்த படம். ஷங்கர் அவுடேட்டட் ஆயிட்டாரு. இனி அவரால் நல்ல தகுதியான படத்தை கொடுக்க முடியாது என அனைவராலும் பேசப்பட்டு வருது. சூழல் எப்படி இருக்க இந்தியன் 3 படத்தை எப்படியாச்சும் வெளியிட்டிட வேண்டும் என ரொம்பவே ஆயத்தமாக இருக்கார். இதற்காக கமல்ஹாசன் மற்றும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட பேசிட்டு வராரு ஷங்கர். ஆனாலும் அதற்கான விடிவு காலம் இன்னுமே பிறக்கலை. அட்லீஸ்ட் ஓடிடிலையாச்சும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. இப்படி இருக்க ஷங்கர் அவர்கள் ரஜினிகாந்தை சந்தித்து முதல்வன் 2 குறித்த கதையை சொல்லியிருக்காரு. ஏன்னா இனி முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு விஜய் தான் இருக்க போகிறாரு. ரஜினிகாந்த் தனக்கு முதலமைச்சரெல்லாம் தேவையில்லை, சினிமா மூலமாக ரசிகர்களை மகிழ்வித்தா போதும் என சொல்லிட்டாரு. இதனால் இனி ரஜினியை வச்சு முதல்வர் மாதிரி படம் எடுத்தால் எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் தாவேகா ஆட்சியில் சென்சார் பிரச்சனையும் இருக்காது. இதை மனசில் வச்சு தான் இப்போ பக்காவான ஸ்கிரிப்டை கையில் எடுத்திருக்காரு ஷங்கர். ஷங்கரை மீண்டும் பழைய ஃபார்மில் நம்ம எதிர்பார்க்கலாம். திமுக ஆட்சியில் தான் ஷங்கரால் அவரால் சொல்ல முடிஞ்சதை எதையும் சொல்ல முடியாமல் வடநாட்டு அரசியலை இந்தியன் 2ல் பேசியிருந்தார். கேம் சேஞ்சர்லேயுமே அப்படி தான். அதனால தான் 2 படங்களும் தோல்வியை சந்தித்தது. ஆனால் இம்முறை அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஒரு பக்காவான ஸ்கெட்சு போட்டு அடிக்க தயாராகிட்டார் ஷங்கர். அதற்காக ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸையும் ரெடி பண்ணிட்டாராம். அதை ரஜினிகிட்ட போட்டு காமிச்சிருக்காரு. மேலும் விவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க ரஜினி, கமல், ஷங்கர். மேலும் கமலுக்கு ஸ்கிரிப்டில் ரொம்ப ஆர்வம் இருந்ததாகவும் ரஜினிகாந்துக்கு சின்ன முரண்பாடு இருந்ததாகவும் ஷங்கர் மீண்டும் கதையை ரெடி பண்ணி பக்காவாக ஒரு ஸ்டோரியை ரஜினிகிட்ட சொன்னதாகவும் தகவல்கள் இப்போ வெளியாயிருக்கு. இதனால் தலைவர் 173 அநேகமாக ஷங்கராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஸ்வந்த் மாரிமுத்து, சிபி சக்கரவர்த்தி என அடுத்தடுத்து இயக்குநர்கள் மாறிக்கொண்டே இருக்காங்க. இந்த வாய்ப்பை ஷங்கர் பயன்படுத்தி கொண்டார் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஷங்கரும் ரஜினியும் இணைந்து படம் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்